திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு நாட்டில். வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 227 இடங்களுக்கு அதிமுக தன்னுடைய வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. 7 இடங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு என்று அறிவித்திருக்கிறது. அந்த 7 இடங்களும் கூட இரட்டை இலை சின்னமே போட்டியிடும். 234 இடங்களிலும் இரட்டை இலை சின்னம் களம் காணுகிறதா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அதே போல இன்னொரு பக்கம் முக்கியமான கட்சியாக கூட்டணியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்து அது தொகுதி உடன்பாட்டையும் கண்டிருக்கிறது. இன்றைக்கு 41 இடங்கள் என்கிற அளவிற்கு காங்கிரசுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இரண்டு நிகழ்வுகளும் அடுத்தடுத்து தமிழக தேர்தல் களத்தில் ஒரு சுறுசுறுப்பை விறுவிறுப்பை உண்டாக்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 175 180 இடங்களில் இந்த இரண்டு கட்சிகளும் நேரடியாக களம் காண்பதற்கான ஒரு முதல் தேர்தலாக, கிட்டத்தட்ட 89க்கு பிறகு ஒரு முதல் தேர்தலாக அதிகப்படியான இடங்களில் இந்த இரண்டு பெரிய கட்சிகளும் நேருக்கு நேர் மோதுகின்றன. இந்த மோதல் ஏற்கனவே பலமுனை போட்டி நிகழ்கின்ற தமிழக தேர்தல் களத்தில் இந்த இரண்டு பெரும் கட்சிகளுடைய நேரடி மோதல் யாருக்கு பலன் தரும், இதுதான் இன்றைய விவாதமாக இருக்கிறது. இன்றைய நம்முடைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி, அதே போல அதிமுகவிலிருந்து திரு ஆவடிக்குமார், அதே போல மக்கள் நல கூட்டணியின் சார்பாக திரு கனகராஜ், காங்கிரசிலிருந்து திரு அமெரிக்கை நாராயணன், பதிப்பாளர் விமர்சகர் பத்ரி சேஷாத்ரி. அனைவருக்கும் வணக்கம். மணி, எப்படி பாக்குறீங்க? 234 இடங்களிலும் அதிமுக களமிறங்குகிறது. கிட்டத்தட்ட கூட்டணியாக சேர்ந்தாலும் கூட இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறது 234 இடங்கள். உடனடியாக இன்றைக்கு தன்னுடைய தேர்தல் பிரச்சார பயண திட்டத்தையும் ஜெயலலிதா வெளியிட்டிருக்கிறார். ஆமா, இது ஒரு முக்கியமான நிகழ்வு. 1972 எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தல் 73 திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல். அதற்கு பிறகு 77 நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் உயிருடன் இருக்கும் வரையில் 3 சட்டமன்ற தேர்தல்கள். இந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்த பிறகு அவங்க பார்க்கக்கூடிய 7வது தேர்தல் இது. எம்ஜிஆர் அவர்கள் உயிருடன் இருந்த பொழுது கூட இந்த மாதிரி 234 கான்ஸ்டிடுவன்சிஸ்லையும் இரட்டை இலை போட்டது கிடையாது. ஆனால் இதை நம்ம எப்படி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்னா உங்களுக்கு வெளிப்பார்வைக்கு பார்க்கும் பொழுது இது அவர்கள் துணிச்சலாக போட்டிடுறாங்க, அவங்க ஒரு அதீதமான அரசியல் தன்னம்பிக்கையோட போடுறாங்கன்னு தோணுது. பட் அது மட்டும்தானா உண்மையான்ற ஒரு சந்தேகம் இருக்குது. எப்படின்னா அந்த அம்மா அவங்க பொதுக்குழு செயற்குழுவில் அந்த அம்மா பேசும்போது தனித்து போட்டிடுவோன்னு அவங்க சொல்லலை. ஒரு விண்டோவை ஓப்பன் பண்ணி வச்சாங்க. கூட்டணி கட்சிகள் கூட்டணி குறித்து உரிய முடிவு எடுக்கப்படும், சூழலுக்கு ஏற்பன அந்த அம்மா சொன்னாங்க. 2014 மாதிரி அவங்க அப்போ அந்த பொதுக்குழுவில் அந்த அம்மா பேசல. ஆகவே இப்ப இருக்கக்கூடிய நிலைமை எப்படி பார்க்கும்போது பொட்டன்ஷியல் அலைஸ்ன்னு சொல்லக்கூடிய வலுவான கூட்டணி கட்சிகள் எதுவும் அதிமுகவை நோக்கி வரவில்லை. நீங்க பாத்தீங்கன்னா 2 லெஃப்ட் பார்ட்டி அதிமுக மறுத்ததா அல்லது வரவில்லையா? வரவில்லை, அது உறுதியா சொல்ல முடியும். எப்படின்னா 2 லெஃப்ட் பார்ட்டிஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இவங்க தான் பொட்டன்ஷியல் அலைஸ். ஏன்னா தேமுதிக போயிடுத்து, காங்கிரஸோட அவங்க போக முடியாது, பிஜேபியோட டச் பண்ண முடியாது. சோ தமிழ் மாநில காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்பதாகத்தான் வந்தது. பட் எல்லாருக்குமே தெரியும் தமிழ் மாநில காங்கிரசின் வாக்கு வங்கி என்பது கண்டிப்பாக காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய அந்த 4 to 5% கூட அதுல கூட ரொம்ப சொற்பமான அளவுல தான் வாக்கு வங்கி இருக்குது. மூப்பனார் அவர்களுக்கு இருந்த அந்த வாக்கு வங்கி தற்பொழுது கண்டிப்பாக கிடையாது. ஆகவே சுருக்கமா சொல்றேன்னா அதிமுகவோட இந்த முடிவு என்பது அவர்கள் ஏதோ அவங்க விரும்பி எடுத்தாங்க. அது ஒரு விதமான அரசியல் துணிச்சல் நம்ம ஒரு விதத்துல பார்த்தாலும் உண்மையில் அது எப்படின்னா கொஞ்சம் ஆழமா நீங்க பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் அலைஸ் அவங்களுக்கு கிடையாது. இதை தவிர வேறு வழி அவர்களுக்கு கிடையாது. அப்படித்தான் இதை பார்க்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன். அதை ஒரு பரிசீலிச்சு அவங்க எடுத்திருக்க மாட்டாங்கன்னு நம்புறீங்களா? ஆமா, இப்ப ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா அவங்களுக்கு இப்ப நம்ம ஓரளவு சொல்லக்கூடிய வலுவான அரசியல் கூட்டணிகள் இல்ல, கண்டிப்பா வர மாட்டேன்ட்டாங்க, லெஃப்ட் பார்ட்டிஸ் வர மாட்டேன்ட்டாங்க. ஏற்கனவே திருமாவளவன் சொன்ன மாதிரி மக்கள் நல கூட்டணி அமைந்ததாலேயே 2 கட்சிகளுக்கு பெரிய அளவுக்கு கூட்டணிக்கான கட்சிகள் இல்லைன்னு ஒரு கருத்து உண்மை. அதுதான் உண்மை. இப்ப நீங்க 2011 பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட தேமுதிக இருந்தாங்க, லெஃப்ட் பார்ட்டிஸ் இருந்தாங்க, மனிதநேய மக்கள் கட்சி இருந்தது. அதுல இவங்க பெரிய கட்சிகள் எதுவுமே இன்னைக்கு இல்லாதப்ப தமாக மாதிரியான சிறிய கட்சிகள் போய் அது ஒரு கூட்டணி கட்சி நம்ம அதை சொல்லிக்கிட்டு வரது அந்த அம்மா விரும்பல. அவங்களுக்கு பொலிட்டிக்கலா அவங்களுக்கு இப்ப தமாக மாதிரியான கட்சிகளை கூப்பிடுறதால அவங்களுக்கு ஒரு விதமான அரசியல் லாபமும் கிடையாது. ஆகவே அதற்கு பதிலாக இருக்கக்கூடிய இந்த ஆல்டர்னேட்டிவ்ன்றது தனித்து நிற்போம். இப்ப நம்ம பேசுறோம் இல்லையா, எம்ஜிஆரே செய்யாததை இந்த அம்மா செய்யறாங்க. அதிமுகன்ற கட்சி தோன்றி 10வது சட்டமன்ற தேர்தல் இது, இந்த அம்மா சந்திக்கிற 7வது தேர்தல் இது. இதுல இவங்க 234 தொகுதிகளையும் இவங்க போட்டிடுறாங்கன்னு போது அது எப்படி வெளியில ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா அது எடுப்புல பார்வைக்கு பார்க்கும்போது அவங்களுடைய அரசியல் வல்லாண்மை தான் தோணும். பட் கொஞ்சம் டீப்பா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அலைஸ் கிடையாது. அப்படிதான் இதை பார்க்கணும் நான் நினைக்கிறேன். பத்ரி, இது ஒரு அரசியல் வல்லாண்மைன்னு பார்க்க முடியாது, அவங்க ஒரு பெரிய துணிச்சலான முடிவுன்னு இதை பார்க்க முடியாது, வேறு வழி இல்லாமல் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது. இல்லை, அது சரியான பார்வையா எனக்கு தோணல. இதுல ஒரு
அவர் எவ்வளவுதான் குறைவான லாபம் இருந்தாலும் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸோடு ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தியிருக்கலாம். அதை செய்யலை. அது அந்த 1%, 2% அந்த ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்காம நடந்து கொள்ளும் பொழுது ஒரு துணிச்சலும் முரட்டுத்தனமும் சேர்ந்தே தென்படுது அந்த இடத்துல. இல்ல இப்ப இந்த முடிவு மாறாது அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரம் வரைக்கும் என்ன வேண்டுமானாலும் அதிரடி மாற்றம் நடக்கும். ஏற்கனவே இந்த ஒரு வேட்பாளர் இங்க நிக்க போறாருங்கிறவரை தூக்கி எறிந்துட்டு இன்னொருவர் வரலாம். ஒரு போன முறை தேமுதிகவோட நடந்த மாதிரி அவங்க வேட்பாளர்களை அறிவிச்சதுக்கு பிறகு அதன் பிறகு போய் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் இல்லையா, அந்த மாதிரி கூட நாளைக்கு ஏதாவது நடக்கலாம். பட் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், பொதுவாக அதிமுக கொஞ்சம் வேகமாக, அது ஜெயலலிதா தலைமையில் வேகமாக ஓடக்கூடியது, முன்னாடியே உடன்பாடுகள்லாம் செய்து கொண்டு களம் இறங்கிடுவாங்கன்ட்டு. இப்போ கொஞ்சம் தொய்வு இருக்கிற மாதிரி இருந்த சமயத்தில் அதெல்லாம் கிடையாது. இன்னும் நான் தான் லீடிங்ல இருக்கேன் அப்படின்னு டக்குன்னு கேண்டிடேட்ஸ் அறிவிச்சது, அதன் பிறகு அடுத்தடுத்து நான் என்ன செய்ய போறேங்கிறத சொல்றது, அதுல ஒரு அந்த ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் இருக்கு இல்லையா. வேட்பாளர் பட்டியல் வெளியீடுங்கிறதுல மற்ற பல கட்சிகள் இன்னைக்கு வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க. அதனால அதிமுக அந்த முறை முன்னாடி வெளியிட்டதுன்னு கூட நீங்க நாம் தமிழர் கட்சி முன்னாடியே வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. பட் அதை நம்ம பாரதிய ஜனதா கட்சியும் முதல் கட்டம், பாரதிய ஜனதா கட்சி முதல் கட்டம். ஆனா நீங்க அதை தாண்டி இன்னைக்கு அதெல்லாம் ஏன் பேசு பொருள் ஆகல? ஏன்னா இங்கதான் எந்த மினிஸ்டர்ஸுக்கு இடம் இருக்கு, யார் இல்ல, எந்த தொகுதி யாருக்கு அப்படிங்கிற பேச்சு அது திமுக அதிமுக சொல்லும் பொழுதுதான் அது செய்தியாகுது. அந்த விதத்துல ஒரு இந்த மைண்ட் ஷேர் கேப்சர் பண்றாங்க இல்லையா. அப்கோர்ஸ் அது மட்டும் இல்ல, அதற்கு அடுத்த 4 வாரங்கள்ல என்ன செய்ய போறோங்கிறதுக்கான ஒரு அந்த ஒரு பிகினிங், இந்த ஸ்டார்டிங் பாயிண்டாக பண்றாங்க இல்லையா. அதுல ஒரு கிளாரிட்டி இருக்கு. இல்ல மணி சொன்னதுல ஒரு பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்குல்ல, ஒரு முக்கியமான கட்சிகள் எதுவும் இன்னைக்கு இல்லாத போது தன்னை வலிமையா காமிச்சுக்கிற ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற ஒரு ஆட்டிடியூடா அதை ஏன் பார்க்க முடியாது? தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இருக்கலாம், அல்லது 234 நிக்கக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கிறது. இது இந்த அறிவிப்பு முன்னதாக வந்திருந்தால் ஒருவேளை அவங்க தைரியமான முடிவுன்னு சொல்லலாம். ஆனால் இவங்கெல்லாம் இப்ப வேற வேற கூட்டணிகள்லாம் அமைந்த பிறகு வேறு கட்சிகள் வராதுங்கிற போது இப்படியான ஒரு அறிவிப்பை எப்படி தைரியமான முடிவுன்னு சொல்ல முடியுங்கிற அந்த பார்வையும் நம்ம மறுக்க முடியல. அந்த பார்வையை மறுக்க முடியாது. பட் இது நீங்க இது தன்னுடைய ஒரு வீக்னஸா, ஒரு பலவீனமாக அதிமுக கருதி இருந்தால் அதை அமெண்ட் பண்றதுக்கு வேற சில வழிகள் இருக்கு. நீங்க ஒரேடியாக உண்மைதான், இந்த மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த 4 கட்சிகள் பிளஸ் தேமுதிக வரப்போறது இல்ல, காங்கிரஸ் வரப்போறது, பாட்டாளி மக்கள் கட்சி இல்லன்ட்டாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி இல்லன்ட்டாங்க. அதனால யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணுங்க. இந்த ஒவ்வொன்றும் வெளியில போறதுங்கிறது ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு நஷ்டமா? அப்படி இல்ல, அது வாக்குகளை பிரிக்க போகிறது என்னும் பொழுது தன்னுடைய வாக்குகள் குறைந்தாலும் கூட அதுல ஒரு லாபம் இருக்கு இல்லையா. அப்போ உங்களுக்கு அந்த போல்ட்னஸ் நீங்க காண்பிக்கலாம் இல்லையா. அப்ப அந்த வாக்குகள் சிதறுது பிரியுதுங்கிற அதனால வந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இப்படியான ஒரு முடிவு அப்படி பார்க்க முடியும். நாராயணன் ரெண்டு இது ஏதோ ஒரு மாய பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ அதிமுகவுடைய வாக்கு வங்கி மற்ற கட்சிகள் திமுக உட்பட மற்ற கட்சிகளின் வாக்கு வங்கியை விட அதிகம்னு. பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டியோடைய ஒஸ்ட் சிச்சுவேஷன்ல அதனுடைய வாக்கு வங்கி எவ்வளவு இருக்குன்றது அது உண்மையான வாக்கு வங்கி. அதற்கு மேல பொதுமக்கள் பல கட்சிகளுக்கு மாற்றி மாற்றி போடுகிறார்கள். திமுகவை பொறுத்தவரை அவருடைய வாக்கு வங்கி ஒஸ்ட் பாத்தீங்கன்னா 91. அண்ணா திமுகவுடைய வாக்கு வங்கி ஒஸ்ட் 96. ஜெயலலிதாவுக்கு மேல பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இருக்குச்சே வந்தது. அதிமுகவுடைய வாக்கு ஒஸ்ட் திமுகவுடைய ஒஸ்ட் வாக்கு வங்கியை விட 1% குறைவு என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இன்று மக்கள் நல கூட்டணியில் உள்ள பல கட்சிகளுடைய வாக்கு வங்கி பலமாக சரிந்திருந்தாலும் கடந்த தேர்தலிலே அவருடைய வாக்கு வங்கி இன்றைய தேர்தலில் வாக்கு வங்கி அதிகம் என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். ஏறக்குறைய ஒரு 8லிருந்து 10% வாக்கு வங்கி அவர்களுடன் இருந்தது 2011 இருந்தது, இப்பொழுது அவர்களுடைய இல்லை என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நானே பல இடங்கள்ல ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சித்தன்மையை புகழ்ந்து எப்படிலாம் செஞ்சிருக்காங்க, சுனாமிக்கு அப்புறம் சொன்னேன். ஆனா இந்த சென்னை வெள்ளம், சென்னை பிளட்ஸுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இயங்காத அரசு, ஆட்சியை அணுக முடியாத அரசு, ஒண்ணுமே செய்யாத அரசு, மக்களை பற்றி கவலைப்படாத அரசு,
இவர்களுக்கு ஆட்சியில் கட்சியில் மேல நல்ல இது அதிகாரம் இருந்தாலும் ஆட்சியை திறம்பட செய்ய முடியாதுன்னு மக்கள் இன்றைக்கு நினைக்கச்சே இதை ஒரு தூக்கி நிறுத்த வேண்டிய இவர்களுடைய மேக்கிங் தி பெஸ்ட் ஆஃப் தி வொர்ஸ்ட் சிச்சுவேஷன் ஒரு மாய பிம்பத்தை உருவாக்க வேண்டிய நிலையில இருக்காங்க. அத இன்னைக்கு வாக்கு வண்டி சரிஞ்சு போச்சு 2011 கம்பேர் பண்ணுச்சு. நீங்க அவர்களுடைய விஷயங்கள் பட்டியலிடுறீங்கல்ல, இதெல்லாம் இந்த அரசுக்கு எதிராக இருக்கிறது, இந்த அரசனுடைய செல்வாக்கை சரித்திருக்கிறது அப்படின்னா அந்த அரசின் பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு தூரம் நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் உங்களை மட்டும் இல்ல நிறைய எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு ஆட்சி மாற்றியே ஆகணும்ன்றாங்க. புரிஞ்சுக்குங்க, பொதுமக்கள் பேசுற விஷயம் அதான் இத்தனை இதெல்லாம் இருந்தா இதெல்லாம் புரியாமலே அவங்க தனித்து போட்டி அப்படிங்கிற எல்லைக்குள்ள வராங்க. மேக்கிங் தி பெஸ்ட் ஆஃப் தி வொர்ஸ்ட் சிச்சுவேஷன். அவங்களுக்கு வேற யாருமே வரலையே, வந்தால் தானே இருந்தால் தானே எடுத்துக்கொள்ள எடுத்தால் தானே மறைத்து வைக்க. இவங்களுக்கு இது ஒரு விளக்கம் எனக்கு தெளிவுக்காக தான் நான் கேட்கிறேன். ஒரு பக்கம் திமுகவில இருந்து எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. அப்படியான அழைப்பு அதிமுகவில இருந்து எந்த நேரத்திலையும் வெளிவரல. நீங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக மக்கள் நல கூட்டணியிலிருந்தும் எல்லாருக்கும் அழைப்பு விடுத்தாங்க, சென்று போய் பார்த்தாங்க. அப்ப கூட்டணிக்கு அழைப்பே விடுக்காத ஒரு கட்சியை யாருமே வரலன்னு நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு. அதாவது ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரை ஒரு ஆணவ போக்கு உண்டு என்பது அனைவரும் அறிந்தது. அவர்கள் என்றைக்குமே அதாவது ஒண்ணுமே முடியாதுன்னா கூட தாழ்ந்து தமிழகமே தாழ்ந்தாலும் தான் டெல்லிக்கு போகக்கூடாது, தமிழக மக்களுக்காக கூட டெல்லிக்கு போகக்கூடாத ஒரு முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அவர்களுக்கு மக்கள் நலம் முக்கியம் இல்ல, தான் என்பது அதிகம். அதனால அவங்க அதை செய்யாத அவங்களுடைய குணத்தை பொறுத்தது. அது ஒன்றும் கனகராஜ், நீங்க எப்படி பாக்குறீங்க இன்றைய இந்த அதிமுகவினுடைய இந்த அணுகுமுறை? 234 தொகுதிகளிலும் நாங்கள் தனியாக களமிறங்குறோன்றாங்க. இன்னொரு பக்கம் திமுகவும் நேரடி போட்டிங்கிறது ஒரு 180 இடங்கள் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்னைக்கு சூழல்ல. அப்படியான ஒரு நேரடி போட்டியில 2 பெரிய கட்சிகள் இருக்கும்போது மக்கள் நல கூட்டணியுடைய அந்த செல்வாக்கோ அல்லது அதுக்கான பார்வை, மக்களோட பார்வை அப்படிங்கிறது குறைஞ்சிருமா? நீங்க எப்படி அதை கவனிக்கிறீங்க? இல்ல, அதாவது மக்கள் நல கூட்டணி என்னுடைய இவங்க நிக்கிறதுனால மக்கள் நல கூட்டணியுடைய செல்வாக்கு எப்படி குறையும்னு எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அதிமுகவினுடைய இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடும் நீங்கள் சொன்னீங்க, அதே போல் அவர்கள் நடந்து கொண்ட முறையும் பிரதானமாக யாரும் வரல. இப்போவும் கூட அவங்க ஏன் இவர் சரத்குமாரை வழிஞ்சு கூப்பிட்டாங்க? நீங்கள் அவர் விட்டுட்டு போயிட்டாரு. நீங்கள் பல நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு கோபமாக பேசுகிற ஒருவர் செல்வி ஜெயலலிதா என்னை மதிக்கலை, என்னை கண்டுக்கவே இல்லைன்னு அவர் பாஜகவோட போயிட்டார். போனவரை திரும்ப கூப்பிட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது என்கிற கேள்வி இருக்கு. இன்னொன்று, இரட்டை இலையில் போட்டியிடுவது. நான் அவர் என்ன நினைக்கிறேன்னா, அவர் ஒரு ஒஸ்ட்டுன்னு எதிர்பார்க்கிற ஒஸ்ட் சிச்சுவேஷன், ஒஸ்ட் பாசிபிள் ஒரு வாய்ப்பு இருக்கிற மோசமான சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இதை அணுகுவது என்று அவர் முடிவெடுத்திருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதை விட மோசமாக அவங்களுக்கு இருக்கும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் என்று வந்தால் என்ன செய்வது? நீங்கள் ஒரு கட்சிக்கு இதர கட்சிகளுக்கு சீட்டுகளை கொடுத்து அவங்கவுங்க சின்னத்தில் நின்றுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் இது ஒருவேளை தனக்கு பாதகமாக வருமோ என்கிற நிலை இருக்கலாம். எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. பாமக அதிமுக பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் அதில் சின்னம் சம்பந்தமான பிரச்சனை தான் மிக பிரதானமாக இருப்பதாகவும் பேசப்படுது. அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ரியலாக ஒரு தொங்கு சட்டமன்றம் வரும் என்றும் அதில் நீங்கள் யாருக்காவது ஒரு சீட்டு கொடுத்தாலும் அந்த சீட்டு அதிமுகவினுடைய சின்னத்தில் வெற்றி பெற்றதாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கருதுகிற பலவீனத்திலிருந்து எழுந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்போ சரத்குமார் திரும்பி வந்ததை பற்றி சொன்னதுனால நான் குறிப்பிட வேண்டியிருக்கு. 2011 கூட இடதுசாரிகள் அதிமுகவை பேசிக் கொண்டிருக்கும் போதே விஜயகாந்தோடு தனியாக ஒரு அணி அமைக்கலாமான்னு ஒரு முயற்சி எடுத்து திரும்ப வந்த போது அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதே கூட்டணியில போட்டியிட்ட காலங்களும் இருக்கு. அதனால இது ஒரு புதிதாக நான் பார்க்கிறேன். இதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இருக்கு. வேல்முருகன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இடங்களை ஒதுக்காமலே கூட இந்த அறிவிப்பும் வந்திருக்கிறது. அப்ப கூட்டணிக்கு வருகிறேன் அப்படின்னு ஆதரவு கொடுத்த ஒரு கட்சியும் கூட அவங்க நிராகரித்துட்டு, அல்லது இப்போதைக்கு வரைக்கும் அந்த சூழல் மாறலாம். நம்ம இது கடந்த 2011 வரலாறு பார்க்கும்போது எப்படி வேணாலும் இருக்கலாம், மாற்றம் இருக்கலாம். ஆனா திரு வேல்முருகன் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு என்று தான் நான் கருதுறேன். பாமகவில் இருந்து வெளியே வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு செல்வாக்கோடு இருந்துவிட்டு அதிமுக சின்னத்தில் போய் போட்டியிடுவது என்பது அவருக்கு ஒரு சிரமமாக இருந்திருக்க கூடும். என்ன நடந்திருக்குன்னு தெரியல, ஒருவேளை வரலாம். நீங்கள் அந்த ரெண்டையும் ஒன்றா பார்க்காதீங்க.
அன்றைக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன பிரச்சனைனா அவங்க வந்து வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிட்டாங்க, தெரியாம வந்ததுன்னு சொன்னாங்க. அவங்க தான் சொன்னாங்க தெரியாம வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பி நீங்களும் கூட்டணிக்கு போனீங்க? இல்ல நாங்க அதை நம்பல. இல்ல நான் தான் சொல்றேனே, நாங்க நம்பல. நாங்க கூட்டணி வைக்கிறது என்றுதான் முடிவெடுத்தோம். அவங்க இந்த 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 தொகுதி இந்த மாதிரியான விஷயங்களை தடாலடியா முடிவெடுத்தாங்க. நீங்க முடிவெடுத்தா நாங்க இப்படி தனியா போறோம்னு முடிவெடுத்த பிறகு அவங்க சொன்னாங்க அது தவறுதலாக வந்து விட்டது, எனவே பேசலாம் என்று சொன்னாங்க. அப்படித்தான் நடந்தது. எனவே ரெண்டையும் ஒரே மாதிரியான சிச்சுவேஷன்ல வைக்க வேண்டியதில்லை. அதே ஜெயலலிதா 2014 தேர்தல் வருகிற போது உங்களோட இருக்க மாட்டேன்னு அவங்க சொன்னாங்க, அவங்க தான் பண்ணாங்க. பட் அதனால அதுல நீங்களே வேணாம், இடதுசாரிகளே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 37 தொகுதியில ஜெயிச்சாங்க. என்ன கேக்குறேன்னா, இப்போ இவங்க நேரடி போட்டின்னு வரும்போது பிரச்சாரத்துல இந்த ரெண்டு கட்சிகளுடைய பிரச்சார வலு அல்லது கட்சியினுடைய ஆர்கனைசேஷன் செட்டப் இதெல்லாம் வச்சு சொல்றேன். பெரிய கட்சிகள் அப்படின்னா அதை நீங்க டிஸ்பியூட் கூட பண்ணலாம். வாக்கு வங்கி அடிப்படையில நம்ம அது ரெண்டு தான் பேச வேண்டியிருக்கிறது. அப்படி அவங்க வந்து முன்னாடி வரும்போது மக்கள் நல கூட்டணியுடைய இது வந்து மக்களுடைய பார்வை அப்படிங்கிறது பின்னாடி போகத்தானே செய்யும் நேச்சுரலா. அதை எப்படி நீங்க வந்து எதிர்கொள்ள போறீங்க? நான் ஒருபோதும் தமிழகத்தில் நம்பர் 1 கட்சி அதிமுக என்பதையோ அதற்கு அடுத்த நிலையில் திமுக இருக்கிறது என்பதையோ நான் ஒரு காலத்திலையும் நான் டிஸ்போர்ட் பண்ணதே கிடையாது. எந்த இடத்துலையும் நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்ன மக்கள் நல கூட்டணியுடைய தலைவர்கள் அப்படியெல்லாம் சொல்றதுனால ஒருவேளை நீங்க அதை ஒட்டி பேசிடுவீங்களோன்னு நினைச்சேன். நீங்க வந்து நிதர்சனத்தையும் பேசுவீங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது. அப்படியெல்லாம் நாங்க சிபிஎம் மட்டுமே தனியாக அதை எதிர்கொள்ள முடியும் என்கிற நிலைமை இருந்ததுதான் சிபிஎம் தனியாக தான் எதிர்கொண்டிருக்குமே. அப்படியெல்லாம் நாங்க ஒன்றும் கிளைம் பண்ணிக்கல. பட் ப்ராப்ளம் என்னன்னா ரெண்டு பேரும் என்ன பேசுவாங்க? ஊழலை பத்தி பேச முடியுமா? ஏன் பீகாருக்கு போனீங்கன்னா ஏன் பெங்களூருக்கு போனீங்கன்னு அவங்க கேட்பாங்க. எனவே அதை பத்தி பேச முடியாது. மழை காணாமனா யாராவது பேச முடியுமா? போன தடவை செல்வி ஜெயலலிதா மதுரையில் பேசும்போது சொன்னாங்க அழகிரி நான் அப்படி பண்ணுவேன்னு சொன்னாங்க. இந்த தடவை அப்படி சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல 5 வருடம் கழித்த பிறகு. எனவே நீங்க தமிழக மக்களுடைய அடிப்படையான வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து அவங்க ரெண்டு பேரும் பேச முடியாது. ஆற்று மணல் பேச முடியாது, தாது மணல் பேச முடியாது, கிரானைட் பேச முடியாது, சட்டமன்றத்தை ஜனநாயகபூர்வமாக நடத்தினோம் என்று பேச முடியாது. இப்படி தனியார் சட்டமன்றத்தை நிச்சயமாக ஜனநாயகபூர்வமாக நடத்திருக்காரு. சரி, நீங்க அது பேசலாம் சார். இங்க கூட நம்ம கொஞ்சம் ஜனநாயகத்தை கடைபிடிப்போமே. நீங்க பேசின போதெல்லாம் நான் ஒன்னும் குறுக்க பேசல. அவர் ஒரு கருத்தை சொன்னார், நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஆவடிக்குமார் அவருடைய முதல் கட்ட கருத்தை கேட்டுக்கலாம். ஒண்ணு வந்து எந்த கட்சியும் உங்களோட கூட்டணிக்கு வராத சூழல்ல நாங்க வந்து 234 தொகுதியிலும் போட்டியிடுகிறோம் அப்படின்னு ஒரு தைரியமான ஒரு இதை வந்து முகத்தை காண்பிக்க முயற்சி பண்றீங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும், ரெண்டாவதா ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் வந்தால் அன்னைக்கு வந்து உங்களுடைய அந்த சிம்பல் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கும். உங்களுடைய கூட்டணி கட்சிகள்ல ஜெயிச்சவங்க மாறி போயிட வாய்ப்பு இருக்கு. அதனால யாரெல்லாம் அதிமுகவுடைய இரட்டையில ஏற்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இடங்கள் அப்படின்னு 2 முடிவுகளை பாக்குறாங்க. நீங்க என்ன பாக்குறீங்க? இல்ல, இது முழுக்க இன்னைக்கு இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாதவர்கள் எதையாவது அரசியலுக்காக பேசுற அவசியத்தின் காரணமாக பேசுற பேச்சு. மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் சிறந்த பத்திரிகையாளர் மட்டும் இல்லை, ஒரு நீண்ட நாள் அனுபவம் உள்ளவர். ஆனால் அவர் பேச சொன்னார், அம்மா பொதுக்குழுவில் கூட்டணி அமைப்போம்னு சொன்னார். அது நிச்சயமா தவறான செய்தி. எந்த சூழ்நிலையிலும் நான் செயற்குழுலையும் பொதுக்குழுலையும் இருந்திருக்கேன். அம்மா பேச சொல்ல கூட்டணி அமைப்போம்னு சொல்லவே இல்லை. சூழலுக்கு ஏற்ப முடிவெடுப்போம், சூழலுக்கு ஏற்ப வியூகம் அமைப்போம். வியூகம் வேற, கூட்டணி வேற. வியூகம் இன்னைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் 234 இடங்களில் யார் தேர்தல் களத்தில் நிற்பார்கள், யார் வந்து சந்திக்க போகிறார்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். நாங்க வந்து வியூகம் என்பது இந்த பலமுனை போட்டியா? பலமுனை போட்டி அது தேர்தலில் வந்து எல்லாமே உள்ளடக்கம் தான். ஒரு வியூகம்ன்றது தன்னுடைய பலம் மட்டும் இல்லை, எதிரியினுடைய அணுகுமுறை, எதிரியினுடைய சூழ்நிலை, எதிரினுடைய சாமர்த்தியம், எதிரினுடைய கடந்த கால வரலாறு எல்லாத்தையும் பார்த்து தான் ஒரு வியூகத்தை வகுக்க முடியும். ஒரு போர் தந்திரன்றது வந்து எல்லா வகையான நல்லது கெட்டது ரெண்டையும் பார்த்து தான் களத்தில் வந்து எதிர்கொள்ள முடியும். அந்த வகையில் இது வந்து வியூகம்தான். ரெண்டாவது, மரியாதைக்குரிய பத்ரி சொன்னார், இது வந்து ஆணவ போக்குன்னு. நிச்சயமா இது வந்து தன்னம்பிக்கையை தவிர ஆணவம் இல்லை. தன்னம்பிக்கையை வந்து என்னுடைய தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்து ஆணவமா தெரியலாம், அது வந்து உங்களுடைய பலகீனம். ஏன்னா என்னுடைய தன்னம்பிக்கை வந்து என்னுடைய திறமை மீது, என்னுடைய மக்கள் தருகின்ற ஆதரவு மீது. இன்னைக்கு தமிழ்நாடு புரட்சி தலைவி அம்மா அவர்களை மட்டும்தான் நம்பி இருக்கு.
இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் மரியாதைக்குரிய கனகராஜ் அவர்கள் ஏற்றுக்கொண்டதை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் ஒரு பெரிய மக்கள் வேற யாரும் வரல. அந்த விமர்சனம் வேற கட்சிகள் இல்லாத நிலையில நாங்க தனித்து போட்டியிடுகிறோம் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. அதுக்கு ஒரே நீங்க தனித்து போட்டிங்கிறத இன்றைய சூழல்ல எல்லா அணிகளும் அமைந்த பிறகு கேள்வி எனக்கு சொல்லும் போதுதான் நீங்க தைரியமா கேள்வி எனக்கு புரியுது. அதுக்கு ஒரே கதவு ஒரே காரணம், தட்டி பார்த்து கூட போயஸ் தோட்டத்தினுடைய கதவு திறக்கப்படவில்லை. இது எல்லாருக்கும் பொருந்தும். அது டெல்லியில ஆட்சியில் இருக்கவங்களுக்கும் பொருந்தும், இங்க சின்ன கட்சி நடத்துறவங்களுக்கும் பொருந்தும். 200 அமைப்புகளுக்கு திறந்த கதவு கட்சிகளுக்கு திறக்கல. கட்சிகள் அமைப்புகள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தரவங்களுக்கு இன்னைக்கு பேசுகின்ற பொழுது சரத்குமாருக்கு ஏன் மறுபடியும் வாய்ப்பு தந்தாங்க. சரத்குமார் கடந்த 5 ஆண்டுகள் எங்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய நடவடிக்கைகளுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஆதரவை தந்தார். நடுவில் 2 வாரம் எப்படி இருந்துச்சு அவருடைய விமர்சனம்? அவர் வெளியே அவருடைய சூழல், அவருடைய கட்சியினுடைய நடவடிக்கைகள்ல அவர் கட்சி தொண்டர்களை ஒருங்கிணைக்க அவர் ஏதாவது பேசியிருக்கலாம். ஆனால் எங்க கிட்ட நம்பிக்கைக்குரியவரா இருந்தாரு. அவருடைய சேவை முழுக்க முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த சூழ்நிலையிலும் ஒரு பாதிப்பை உருவாக்காத அளவுக்கு சட்டமன்ற நடைமுறையிலும் 5 ஆண்டுகள் அவருடைய ஒத்துழைப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருந்தது. அதனால நமக்காக ஒரு நம்பிக்கையோடு இருந்த ஒருத்தருக்கு நம்ம காட்டுற நன்றி கடனாக தான் அதை மறுபடியும் அவர் கூப்பிட்டு கொடுத்தாங்களே. ஃபார்வர்ட் பிளாக் கதிரவன், எர்ணாவூர் நாராயணன் இவங்க எல்லாம் நம்பிக்கை இல்லாம இருந்தாங்களா? எர்ணாவூர் நாராயணன் இன்னைக்கு ஆதரவு தராரு. எர்ணாவூர் நாராயணன் சீட்டுக்கு அவர் கேட்கல. அவர் அவருடைய ஆதரவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அவர் பேட்டி கொடுத்தாரு, நிற்பன்றாரு. ஆனா இல்லன்றதுனால அவர் நான் ஆதரிக்க மாட்டேன்னு சொல்லல. கதிரவனுக்கும் இப்ப இல்ல 5 ஆண்டுகள் அங்க சட்டமன்றத்துல மட்டும் இல்ல, இது போன்ற விவாத மன்றங்கள்லயும் நல்ல ஒரு ஆதரவை கொடுத்தவர். நீங்க ஒரு கூர்மையான பத்திரிகையாளர், அரசியலை விழிப்பா பார்த்துட்டு இருக்கிறவர் கதிரவன் எல்லா நேரங்களிலும் ஆதரிச்சாருன்றத நீங்க ஏத்துக்கிறீங்கன்றது எனக்கு புரியல. நீங்க பல நேரங்கள்ல அவருடைய நடவடிக்கை எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால அவங்க எந்த வகையில் பயன்பட்டாங்களோ, எந்த அளவுக்கு நடந்துனாங்களோ, எந்த அளவுக்கு நன்றியோடு இருந்தாங்களோ அதுக்குரிய நன்றியை இன்னைக்கு அம்மா இது பண்ணியிருக்காங்க. அதுல ஏதாவது குறைபாடு இருந்திருக்கும், அதனால அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். இல்ல அவருக்கு வேற ஏதாவது வேற வகையான வேல்முருகன் கடந்த ஒரு 2 மாதத்துல அதிகமாக சந்தித்தவர் வேல்முருகன் தான். கூட்டணி கட்சிகள்ல முதலமைச்சரை சந்தித்தவர். அவருக்குமே இடம் இல்லாம இருக்குது. அப்ப அவர் மீதும் நம்பிக்கை இல்லாம ஆயிடுச்சா? இல்ல, நம்பிக்கை இல்லைங்க. அவர் ஆதரவு தான் தந்தாரு. அவர் ஆதரவு தந்துட்ட உடனே நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம்ன்ற ஒரு சில செய்திகள் வெளியிட்டாரு. அது என்ன அவர் பேசிட்டு வந்தாரு, என்ன வெளியே சொன்னாருன்றது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதனால அது அந்த சூழ்நிலையில அவருக்கு வேற ஏதாவது செய்யற எண்ணத்துல இருக்கலாம். இது இந்த பட்டியல் இந்த தேர்தலோட அரசியல் முடிஞ்சு போறது இல்ல. இதுக்கு பிறகு இந்த பட்டியல் தான் இறுதியான பட்டியலா? எல்லோருக்குமே அந்த சந்தேகம் இருக்கிறது. நிச்சயமா இன்னைக்கு வரைக்கும் அது இறுதியான பட்டியல் தான். அதாவது அம்மா ஒரு முடிவு எடுத்து அறிவிக்கிறாங்கன்னா அவங்க ஒரு உறுதியான முடிவு எடுக்கிறாங்க. சில சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது வியூகத்துக்கு தக்கவாறு அதில் மாற்றம் செய்ய உரிமை அவங்களுக்கு நிச்சயம் உண்டு. புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுத்த திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் சொன்னாரு, தேவையில்லாத கட்சிகளை வளர்த்து விட்டு அதை அரசியல்ல ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்க வேண்டாம்ங்கிறதுனால சீட்டு கொடுக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அது கேள்வி வேல்முருகனுக்கும் தமாகவுக்கும் இடமளிக்கப்படலையே என்ற போது இல்ல அப்படியான ஒரு எண்ணம் இருக்கிறது. கடந்த தேர்தலில் தமிழ்நாட்டு அரசியலில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சில முயற்சிகள் எடுத்தாங்க. அடுத்த கட்டத்தில் இருந்த ஒரு சில தலைவர்களுடைய அவங்க சொன்னதை வச்சு அப்போ ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அந்த கூட்டணி அமைச்சு அதனால் ஒரு எதிர்கட்சி தலைவரை உருவாக்கணும். கடைசியில் அவர் என்னாலதான் நீங்க முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு சட்டசபையில் நாக்கத்துறுத்துற நிலை வந்தது. இப்படி நம்ம தேவையில்லாத ஒருத்தரை நம்மளே உருவாக்கி, நான் உறுதியா சொல்றேன், விஜயகாந்த் போட்டியிட்ட தொகுதி உள்பட தமிழ்நாட்டில் இருந்த தேமுதிக போட்டியிட்ட அத்தனை தொகுதிகளிலும் எல்லா பூத்திலையும் அதிமுக முகவர்கள் தான் உட்கார்ந்தோம். அதிமுக உழைப்பு, அதிமுக நெட்வொர்க். ஆனா வாக்குகள் தேமுதிகவுடைய வாக்குகளும் சேர்ந்து வந்துச்சு. இல்ல, அதுதான் தேவையில்லை. நம்ம உட்கார்ந்து 2011ல சொல்லலையே, வெற்றி பெற்ற பிறகு சொல்றீங்க தேவையில்லை. இல்ல, அது ஒரு எங்களுக்கு பாடம். நமக்கு வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட பிறகு அதுதான் இடம் கொடுத்தீங்க. அதுதான் இது எங்களுக்கு ஒரு படிப்பினை, ஒரு பாடம்.
அந்த பாதிப்பை மறுபடியும் வந்து கிட்டத்தட்ட மக்கள் நல கூட்டணியினுடைய தலைவர்கள் சொல்ற மாதிரியே நீங்க சொல்றீங்க. அவங்க அதான் சொல்றாங்க, ரெண்டு கட்சிகளோடையும் மாறி மாறி நாங்க அது சேர்ந்து அவங்களுடைய அனுபவம், அதை நான் குறை சொல்லலையே. அப்படின்னு. அவங்களுடைய அனுபவம் நான் குறை சொல்லல. இந்த நிலை வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க எடுத்தோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலிலேயே 39 இடங்களையும் தமிழ்நாட்டில் வந்து யாரோடையும் கூட்டணி இல்லை, யாருக்கு அதுக்கான இடம் இல்லை, நாங்க தான் போட்டியிடுவோம் சொன்னோம். போட்டியிட்டாங்க, 37 இடத்துல ஜெயிச்சாங்க. 2 இடத்துல வெற்றி வாய்ப்பு இழந்தா கூட ஒரு கௌரவமான நிலையை பெற்றோம். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் 44.34% வாக்குகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் பெற்றது. ஆக நாங்க வந்து எங்களுடைய பலத்தை நாங்க நிரூபிச்சிருக்கோம். இன்னைக்கு தேர்தலில் வந்து நாங்க யாரையும் நம்பி இல்லை, யாரையும் எதிர்பார்க்கல. நாங்க வந்து எங்க கட்சி பலமா இருக்கு, எங்க கட்சி உறுதியா இருக்கு, எங்க கட்சி தெளிவா இருக்கு, எங்க கட்சி தேர்தலை எந்த நிலையிலும் சந்திக்க தயாரா இருக்கிறதுக்கு தான் இன்னைக்கு பட்டியல். 2014 கிடைச்ச அந்த வாக்கு சதவீதம்ங்கிறது எங்களை தனித்து போட்டியிடுவதற்கு எங்களுக்கு தைரியம் கொடுத்திருக்கின்றீங்களா? அந்த சூழல் வேறு, பாராளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. அதற்கு பிறகு இவங்க அடுக்கிற பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் சிறை சென்றது, அதற்கு பிறகுதான் மத்திய அமைச்சர்கள் அணுக முடியாத முதலமைச்சர் என்று குற்றம் சாட்டியது, அதுக்கு பிறகுதான் மழை அதுக்கு பிறகுதான் வெங்கையா நாயுடு நேத்து வந்து பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் மக்களுடைய எண்ணங்களை மாற்றுமாங்கிற கேள்வி இருக்கு. ஒரே பதில் தான். நீங்க 2001க்கு பிறகு எல்லா தேர்தலும் அதிமுக தான் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கு மற்ற கட்சிகளை விட. அதை விட 2001 கிராஜுவலா ரைஸ் ஆகிட்டு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் 43. கடந்த 2006 தேர்தலில் திமுக வந்து முதலமைச்சர் பதவியை பிடிச்சி ஆட்சி நடத்தினா கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1 கோடியே 2 லட்சம் வாக்குகளை பெற்றது. திமுகவுடைய வாக்குகள் வெறும் 82 லட்சம் வாக்குகள், 20 லட்சம் வாக்குகள் கூடுதலா பெற்றிருக்கோம். ஆக எந்த நிலையிலும் நாங்க வந்து 2001க்கு பிறகு தொடர்ந்து கிராஜுவலா ரைஸ் ஆகி இன்னைக்கு 44.34% பார்லிமெண்ட்ல வாங்கியிருக்கோம். இது உங்களுடைய நம்பிக்கையா இருக்கு? இதுக்கு மறுப்பு கொடுப்பது நம்பிக்கை இல்ல. நான் வந்து எந்த ஆய்வை வச்சோ சொல்லல, அதிகாரப்பூர்வமா நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்குகளை வச்சு சொல்றேன். ஒவ்வொரு தேர்தலுக்கும் வாக்கு சதவீதம் மாறுபடுறதை நம்ம பாக்குறோம். நீங்க ரொம்ப ஹையஸ்டா போன ஒரு தேர்தல்ல அடுத்த முறை இல்ல உதாரணங்களை என்னால சொல்ல முடியும். உங்களுக்கு மட்டும் எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் இல்ல. அதுக்கு தான் நான் சொன்னேன் கிராஜுவலா ரைஸ் ஆகி வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா நான் முடிச்சிடுறேன். இன்னும் சொல்ல போனா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 234 தொகுதியில 217 தொகுதியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் அதிகமான வாக்கு வாங்கியிருக்கு. அதுதான் உங்களுக்கான நம்பிக்கையை கொடுத்திருக்கிறதா? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இந்த வேட்பாளர் பட்டியலில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% புதுமுகங்களா இருக்கிறாங்க. இது வந்து வழக்கமா அதிமுக என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம், புதியவர்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கிறோம்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஏற்கக்கூடியதாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒருவேளை ஏற்கனவே இருக்கிற இந்த எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள், அவர்கள் மீது இருக்கிற இந்த குற்றச்சாட்டுகள் ஆட்சிக்கு வராம இருக்கிறதுக்கு, ஆட்சி தலைமைக்கு வராம இருக்கிறதுக்கு அவங்களெல்லாம் மாத்திட்டா சரியாயிடும்னு நினைக்கிறாங்களா? இது எந்த முடிவின் அடிப்படையில் இப்படி இருக்கு? தலைவர் மேலதான் இருக்கு. நீங்க சொல்றது உண்மை, அப்படிதான் அதை பார்க்கணும் நம்ம. இது இன்னொன்னு என்னன்னா வந்து இப்ப இதுல வந்து ஒரு நல்ல விஷயம், பாராட்டத்தக்க விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது 31 பெண்களுக்கான இடம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ எண்ணிக்கையில் வந்து எனக்கு தெரிஞ்சு 91 வந்து 25 பெண்களுக்கு கொடுத்தாங்க 91. அதற்கு பிறகு சப்சிக்வெண்ட் எலெக்ஷன்ஸில் அவ்வளோ கொடுத்ததாக நினைவில்லை. ஸோ அது உண்மையிலே அது ஒரு முக்கியமான பாராட்ட வேண்டிய விஷயம் தான். மற்றபடி இந்த 70% நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் அது வேறு வழியில் இப்போ வந்து ஒரு 10 மினிஸ்டர்ஸ் வந்து சிட்டிங் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து சீட்டு டினை ஆகிருக்குது. இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து சாதாரணமாக வந்து கட்சிகள் வந்து அதை தயங்குவாங்க. ஏன்னா வந்து ஒரு மினிஸ்டருக்கு சீட்டை டினை பண்ணுறதுன்றது வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து நீங்கள் ஃபீல்டு ஒர்க்குக்கு போகும்போது வேறு விளைவுகளை ஏற்படுத்தும். அதையும் மீறி தான் அவங்க செஞ்சுருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது, அது ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ண முடியாது. வந்து ஒரு குறிப்பிட்ட 2 சமூகங்களுக்கான அவங்க தான் வந்து அதிகப்படியாக வந்து இதில் கேண்டிடேட்ஸாக இருந்திருக்காங்க. குறிப்பிட்ட 2 இன்டர்மீடியட் கம்யூனிட்டிஸை சார்ந்தவங்க. ஸோ அது வந்து வேறு சில கணக்குகளை காட்டுது. அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வேறு சில கணக்குகளை காட்டுது. நீங்க சொல்ற மாதிரி அந்த சமூக அமைப்புகள் நிறைய வந்து இன்னைக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அந்த ஆதரவு போதாதுன்னு இவங்க வந்து வேட்பாளர்களையும் அந்த கணக்குகளை பாக்குறாங்களா? இல்ல, இப்ப வந்து 2 கட்சிக்குமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுக, அண்ணா திமுக 500க்கும் மேற்பட்ட அமைப்புகள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. திமுக கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட அமைப்புகள். பட் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் இவை எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் பேட் பார்ட்டிஸ் தான். அந்தந்த அவங்களால வந்து பெரிய அளவில் வாக்குகளை வந்து இவ்வளவு பெரிய தேர்தலில் வந்து அந்த நான் சொல்றது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை சொல்லலை. இந்த ஆதரவு வழியை போய் ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகளோட ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் என்னன்றது 2 பேருக்குமே தெரியும். அதை மையமாக வச்சு அவங்க செயல்பட மாட்டாங்க. இவங்களோட கேண்டிடேட்ஸ் வந்து 2 கட்சியுமே வந்து பெரிய கட்சிகள்
காஸ்ட் அடிப்படையில் தான், ஜாதி அடிப்படையில் தான் வந்து வேட்பாளர்களை தேர்வு செய்கிறார்கள் என்பது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதில் வந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அதிமுகவோட அந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட 2 சமூகங்களுக்கான அதிகப்படியான கேண்டிடேட்ஸ்ன்றது வந்து அங்கே உள்ளே இருக்கக்கூடிய பவர் ஸ்ட்ரக்சரோட ஒரு உண்மையான முகத்தை வந்து காட்டுது. அது வந்து இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா நான் அதை பார்க்குறேன். பட் மறுபடியும் வலியுறுத்த விரும்புறது, சொல்ல விரும்புறது, அந்த 31 பெண்களுக்கான சீட்டுன்றது வந்து ஒரு உண்மையிலே வந்து அது ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அது திரு பத்ரி, இப்போ பல இடங்கள்ல வந்து நேரடி போட்டி அப்படின்னு வந்ததை பத்தியா நம்ம பேசிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னதாக தமாக ஒருவேளை ரொம்ப ஒரு கணிப்புல தவறான ஒரு முடிவு எடுத்துருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப குறைவா இருக்க மாதிரி இருக்கு. அதிமுக ஏற்காத பட்சத்துல திமுக ஏற்கனவே ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. அப்ப அவங்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைவா இருக்கிறது, அல்லது தமாக வந்து ஆன் டிமாண்ட்ல இல்லாத ஒரு கட்சியாக இப்போ இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, அது ஒரு பெரிய மிஸ்டேக் அவங்க பண்ணது. அது பல விதங்களில் அவங்க நிவர்த்தி செய்திருக்கலாம். உதாரணத்துக்கு மக்கள் நல கூட்டணி அவர்களை ஆரம்பத்திலேயே அழைத்தாங்க. அப்போ ரொம்ப ஒரு மரியாதையோட அந்த கூட்டணியில் ஒரு முக்கியமான அங்கம் வகித்து ஒரு மாற்று அரசியலுக்கான ஒரு திட்டத்தை முன்மொழிந்திருக்கலாம். அது நடக்காம போனதுக்கு வந்து காங்கிரஸோடைய ரொம்ப ஒரு கிளவரான அந்த மூவ், அணுகுமுறை, திராவிட முன்னேற்ற கழகத்தோட ரொம்ப அழகாக அவங்க அந்த ஒரு வேலையை செய்தார்கள். அது வந்து இவங்களை மொத்தமாக வெட்டி விட்டுச்சு. அவங்கள இப்பயும் திருப்பி அவங்களுக்கு மக்கள் நல கூட்டணியில் இன்றைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த டிமாண்ட் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அப்படிங்கிறதுல போய் நிற்க முடியுமா? அப்படி இருக்காது. அது ஒண்ணு வந்து அது உங்களுடைய ஒரு கிரெடிபிலிட்டியை கொஞ்சம் தாக்குது இல்லையா? இப்ப நீங்க வந்து நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு திமுக போன்ற 2 கட்சிகளையும் கடுமையாக எதிர்த்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டும்னு சொல்றது ஒண்ணு. நான் எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல, கடைசியா சரி வா நீ கொடுக்கறத நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அவங்களை ரொம்ப பலவீனப்படுத்துது. அது அவங்க செய்த ஒரு பெரிய தவறு. அது திரு கனகராஜ், மக்கள் நல கூட்டணி இப்போதும் 2 கரங்களையும் விரிவாக வைத்து அவங்களை வரவேற்க காத்திருக்கிறதா? தமிழ் மாநில காங்கிரஸ் ஒருவேளை உங்களோடு வருவதாக இருந்தால்? கட்டாயமா, அது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒப்பந்தம் மக்கள் நல கூட்டணிக்கும் தேமுதிகவுக்கும் உருவான போதே நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் வரும் என்கிற நம்பிக்கையோடு தான் நீங்கள் அப்படி வந்தாங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அவங்களுக்கான அந்த சீட்டுகளை கொடுப்பது என்பதெல்லாம் பேசித்தான் தலைவர்கள் பேசி வந்திருக்காங்க. நீங்கள் சொன்னதில் ஏற்கனவே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க. ஏன் இதுவரை வரலாற்றில் முன்னெப்போதும் இப்படி நடந்திருக்கா? 500 அமைப்பு ஆதரவு, 300 அமைப்பு ஆதரவு, இது எங்கே இருந்து வருது? ஒவ்வொரு தேர்தலையும் அமைப்புகள் வந்து ஆதரிக்கிறது சொல்லுவாங்க. சில அமைப்புகள் சொல்லுவாங்க, அது போவாங்க, அதோட இருக்கும். இந்த 500 300 எல்லா தேர்தல்களையும் நமது எம்ஜிஆர்லயே அந்த லிஸ்ட் நம்ம பார்த்துட்டு இந்த எண்ணிக்கை இவ்வளவு பெருசா எண்ணிக்கை கூடுதலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இன்னொன்னு, நீங்க வந்து அதிமுக பொதுவா வந்து சில நேரங்களில் ஒரு ரொம்ப தேவைக்கு அதிகமான துணிச்சலில் இருந்து சில முடிவுகளை எடுப்பாங்க. சில நேரங்களில் சில பெருசாக இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படி சில முடிவெடுத்து மிக மோசமான நிலைமைக்கு போவாங்க, நண்பர்களே கிடைக்காத நிலைமைக்கு போவாங்க. அதிமுக இந்த ஜெயிலுக்கு போன போது, செல்வி ஜெயலலிதா ஜெயிலுக்கு போன போது அப்படி ஒரு நிலையை அது எதிர்கொண்டது. அதை வேறு வகையில் அவங்க இது பண்ணுறதுக்கு முடிவெடுத்தாங்க. ஒரு காலத்தில் அவங்க என்ன எழுதுனாங்கன்னா நிரந்தர முதல்வர்னு எழுதுவாங்க. அப்படி ஒன்று நீங்கள் யோசிக்கவே முடியாது, தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் யோசிக்க முடியாது. நான் சில நண்பர்களோடு பேசும்போது கூட பேசுவேன், எங்கள் அம்மா தான் நிரந்தர முதல்வர், நீங்கள் சொன்னால் என்ன, நாங்கள் அப்படி தான், நாங்கள் தான் ஜெயிப்போம், இனிமேல் தோக்கடிக்க முடியாது. அந்த ஸ்டேஜ் போயிடுச்சு. அப்புறம் அதுக்கு பின்னால் இதையாவது தக்க வைப்போம்னு நிரந்தர பொதுச் செயலாளர்னு வச்சாங்க. நீங்கள் எனவே இந்த முறை அதிமுக இப்போ நீங்கள் எல்லாம் ரொம்ப அந்த ஃபார்மை பேசிக்கிட்டு இருக்கீங்க. நேரடியாக ரெட்டை இலையில் கண்டென்ட் என்னங்க? நீங்கள் இந்த அரசாங்கம் போக வேண்டும் என்று முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு திமுக அதிமுகவுக்கு மாற்று என்று வந்தது போது கண்டென்ட் என்ன? யார் அந்த மாற்று? மக்கள் மாற்றை தேடுகிறார்கள். நாங்கள் ஆல்டர்னேட்டை வைக்கிறோம். நான் வந்து அங்கதான் சிக்கல் இருக்கு. நீங்க இன்னைக்கு மாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றுக்கான தேவை நிச்சயமா இருக்கு. நிறைய கணிப்புகள்ல அப்படியான ஒரு பிரதிபலிப்பை நம்ம பார்க்க முடியுது.
ஆனால் அதே நேரத்துல யார் மாற்றுங்கிறதுல தெளிவற்ற ஒரு தன்மை தான் இருக்கிறது. மாற்றை சொல்லுகிற 3-4 பேர் இருக்காங்க. அந்த மாற்றுக்கான சதவீதம் ஒரு 25% இருக்கு, 30% இருக்குன்னா அது பிரியும் போது அது திரும்பவும் அதிமுக திமுகவுக்கு தானே சாதகமா மாறுது. இல்ல அது ஒருவேளை இப்ப இவர் சொன்ன மாதிரி நீங்களும் கூட அதை கொஞ்சம் கிண்டலா அப்படி ஒண்ணு சொன்னீங்க. உங்க வியூகத்துல ஒண்ணு இந்த பல்முனை போட்டியா அப்படின்னு சொன்னீங்க. நீங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. கிண்டலா சொல்லுங்க, அவர்கிட்ட விளக்கம். கரெக்ட். எப்படி நீங்க ரொம்ப ஒண்ணுமே இல்லாம பிளைனா சொன்னீங்க. ப்ராப்ளம் என்னன்னா, ஏன் இந்த குரல் இதற்கு முன்னது இருந்ததை விட மிக அதிகமாக முன்னுக்கு வந்திருக்கிறது? நான் கேட்கிறேன், நீங்க என்ன பதில் சொல்லுவாங்க? செல்வி ஜெயலலிதா மழையை காணாம சொன்னா என்ன சொல்லுவாங்க? இல்லாமலே போச்சுன்னு சொல்லுவாங்களா? வெளியில வாங்குற சிமெண்ட்டை வாங்கி குறைஞ்ச விலை கொடுக்குறேன்னு சொல்றீங்களே, அல்ற மணலை 5000 ரூபாய்க்கு விற்கிறீங்களே, 500 ரூபாய்க்கு விற்க வேண்டியதுன்னு கேட்கறதுக்கு அந்த அம்மா என்னத்தை பிரசன்ட் பண்ணுவாங்க? சட்டமன்றத்தை நீங்க ஒழுங்கா நடத்துனீங்களான்னு கேட்டா என்ன பிரசன்ட் பண்ணுவாங்க? 181 110 விதி சொன்னீங்களே, அதுல எத்தனை நிறைவேற்றிருக்கீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? திருமலைசையில துணைக்கோள் நகரம் வந்ததா, மதுரையில ஏர்போர்ட் பக்கத்துல வந்ததான்னு சொன்னா என்ன பதில் சொல்லுவாங்க? எங்கிருந்து சொல்லுவாங்க? உங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது என்ன சொல்லணும்? தீர்ப்பு வரட்டும்னு வேணா சொல்ல முடியுமே தவிர, இன் கண்டென்ட் அடிப்படையில் தமிழக மக்களுக்கு நான் இந்த மாறுதலை தருவேன் என்று எதையாவது சொல்ல முடியுமா? ஒரு தொழிற்சாலை கொண்டு வந்ததாக சொல்ல முடியுமா? 1 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தியானதாக சொல்ல முடியுமா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தீர்த்ததாக சொல்ல முடியுமா? இந்த கேள்விகள் அத்தனையும் நீங்கள் கேட்க முடியும். திமுகவை முன்வைத்தும் இந்த கேள்வியை கேட்கலாம், அதிமுக முன்வைத்தும் கேட்கலாம். என்ன நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்ற கேள்வி மக்கள்கிட்ட வரும். அப்ப வரும்போது மக்கள் நல கூட்டணி கிட்ட குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்கிறது. தேமுதிக இருக்கிற தேர்தல் அறிக்கை என்ன? ரெண்டும் வேற வேற கான்ட்ரடிக்டரியா இருக்கு. அப்ப மக்கள் இதை எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வியும் வரத்தானே செய்யும். இல்ல அதாவது ஒரு விஷயம் இருக்குங்க. நீங்க சிபிஎம் நினைக்கிற எல்லாமே குறைந்தபட்ச செயல் திட்டத்துல இல்ல. சிபிஎம் மட்டும் நான் சொல்றேன். மக்கள் நல கூட்டணியுடைய செயல் திட்டங்களை நான் வாசிச்சிருக்கேன். தேமுதிகவுடைய செயல் அவங்களுடைய தேர்தல் அறிக்கைகளையும் வாசிச்சிருக்கோம். நிறைய விஷயங்கள்ல நேர் எதிர்நிலையில இருக்கு. நிச்சயமாக நீங்க சொல்றது அது நிறைய விஷயங்கள்லையும் நான் சொல்ல மாட்டேன். அடிப்படையான 4 அம்சங்களில் தலைவர் நீங்க எதையெல்லாம் சொல்லி திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வேண்டாம்னு சொன்னீங்களோ, அதுல பல விஷயங்கள் தேமுதிகவுடைய அறிக்கைகள் இருக்கிறது. குறிப்பாக நீங்க பொது உடைமை அப்படிங்கிற சித்தாந்தத்தை பேசுவீங்க, அவங்க முதலாளித்துவ விஷயங்களை பிரதிபலிக்கிற பல விஷயங்கள் இருக்குது. நாராயணன் 41 இடங்கள் பெரிய அளவிற்கான இடங்களாக தோணுதா? 63 இடங்கள் நின்னீங்க, இப்ப 41 போதுமானதாக இருக்கிறதா? 234 பெரிய இடமா தோணல. ஆனா இன்றைய நிலையில ஒரு மக்கள் விரோத ஆட்சி வெளியே போக வேண்டும் என்பது எந்த விதமான சாக்ரிஃபைஸும் பண்ணிதான் ஆகணும் அப்படின்றதுல தெளிவாக வந்திருக்கிறோம். இரண்டாவதாக நமது ஆவடி குமார் அவர்கள் பேச 2 விஷயங்கள் சொன்னார். அதாவது இவர்கள் எங்க இதுல எங்களுக்கு எதிராக இவர் நாக்க தொழித்தினாரு, அதெல்லாம் சொன்னார். 91 இன்றைய முதலமைச்சர் இருக்கிறார் என்றால் 91 ராஜீவ்காந்தியுடைய ரத்தத்தில் வந்தவங்க அப்படின்றத நான் ஞாபகப்படுத்த வந்தேன். மூன்றாவது, இன்றைக்கு காலையில் கூட செய்திகள் வந்தது, அவரை தூக்கி நிறுத்திய அவருக்கு தலைமை பதவிக்கு கொண்டு வந்த திருநாவுக்கரசு போன்ற 4 என்ன சொன்னார் என்பதை நாடு அறியும். அதனால இவங்க நன்றி இதெல்லாம் பற்றி பேசக்கூடிய தகுதி இங்கு இருக்க தலைமைக்கு இருக்கிறதா என்ற ஒரு கேள்விக்குறி மக்கள் மன்றத்தில் வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கலகத்தை உண்டாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் கூட்டாருன்னா இன்னைக்கு கேட்டிருந்தாருன்னா அவர் அந்த கூட்டணியிலேருந்து வெளிப்போறதுக்கு அந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணாதீங்கன்னு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைய பொறுத்தவரை அந்த மக்கள் நல கூட்டணியா விஜயகாந்த் கூட்டணியா காங்கிரஸ் திமுக கூட்டணியை பத்தி கேள்விக்கு மத்தவங்க நீங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்லணும். ஏன்னா பல பேர் பல சப்ஜெக்ட பேசிட்டு எங்க கருத்தை அந்த சப்ஜெக்ட்ல சொல்றது எங்க கடமை தான் நீங்க கூட்டு வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறோம். இந்த ஆட்சி அகல வேண்டும். மதசார்பற்ற இந்த நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 2006-11 2011-16 ஆட்சிய புள்ளி விவரங்கள் போய் சொல்லாது. தமிழகத்தோட வளர்ச்சி என்ன? இந்தியாவில் தமிழகம் பல இடங்கள்ல முதல்ல இருந்து வளர்ச்சியில முதலிடத்துல இருந்தது. இந்தியாவில் தாழ்ந்த இடத்திலே இன்று தமிழகம் இருக்கிறது. வளர்ச்சியில நெகட்டிவா போன காலம் அதிமுக காலம். தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி, அதாவது அங்கு இருவரும் சேர்ந்து தமிழகத்துக்கு அனைத்து நிதி கொண்டோம். இன்னைக்கு யார் வந்தாலும் சண்டை. அது நம்ம பேசுவோம். என்னோட இன்னொரு கேள்வி இருக்கு. அது இப்ப இந்த கூட்டணி சம்பந்தமா வரும்போது
காங்கிரசுக்கு கொடுக்கப்படுகின்ற இடங்கள் அப்படிங்கிறது எத்தனை இடங்கள் கொடுத்தாலும் அது வந்து திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தக்கூடியதாக மாறிடும். 63 இடத்துல 5 தான் ஜெயிச்சாங்க, அதனால எண்ணிக்கையை குறைத்துதான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு திமுக, அதனாலதான் இந்த பேச்சுவார்த்தை இவ்வளவு நாள் நீடித்தது, டெல்லி வரைக்கும் போய் பேச வேண்டி வந்தது அப்படின்லாம் வர செய்திகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த மாதிரி செய்திகள் புரளிகளை கிளப்பி விடுவது எதிர்க்கட்சிகளோட வேலை. அதை நீங்க சொல்லி கேட்கறீங்க, அதுல ஒண்ணும் இல்லை, உங்க வேலையை தான் நீங்க செய்யறீங்க, அதுக்கு போய் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்று வாசன் அவர்கள் பிரிந்து சென்ற பிறகு ஏற்கனவே நீங்க வந்து 2014 பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டிட்டு எவ்வளவு சதவீதம் வந்து நிச்சயமாக அதுக்கு பிறகு வாசன் பிரிந்து போயிருக்கார். அப்போ அதனால இந்த வாக்கு சதவீதம் குறைந்து தெளிவாக சொல்றேன். நீங்க போட்டியிடுற இடங்கள் நேரடியான கேள்வி. காங்கிரஸ் அதிமுக போட்டியிடுகிற இடங்கள்ல வெற்றி வாய்ப்பு அதிமுகவுக்கு எளிதாயிடுங்கிறதுனால உங்களுக்கான இடங்கள் குறைக்கப்பட்டதா? இல்ல, நேரடியான கேள்விக்கு நேரடியான பதில். நிச்சயமாக இன்று நாங்கள் தனித்து நின்றால் 4.5% என்பது 10% வளர்ந்திருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இன்றைக்கு எங்களுடைய பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக மக்கள் எங்களுக்கு எதிராக இருந்தார்கள், நாங்கள் தெளிவாக பார்த்தோம். இன்று அதற்கு பிறகு மோடி அவர்களுடைய ஆட்சியை பார்த்த பிறகு காங்கிரஸ் எவ்வளவோ மேல் தெளிவாயிட்டாங்க. அதற்கு பிறகு ஈவிகேஎஸ் வந்த பிறகு தமிழகத்திலே காங்கிரசுடைய வளர்ச்சி பட்டி தொட்டிகள் எல்லாம் பறந்திருக்கு. நீங்களே பாக்குறீங்க, கலைஞர் அவர்களே சொன்னார், உண்மையான எதிர்கட்சியா எங்களை விட சிறப்பாக செயல்கிறான்னு. அதனால எங்களுடைய வளர்ச்சி நிச்சயமாக 100% மேல இருக்குது, அதுல ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். திரு பத்ரி, இப்போ தொங்கு சட்டமன்றம் அமையலாம், அதனாலதான் இப்படியான ஒரு முடிவு அப்படின்னு கனகராஜ் சொல்றாரு. அப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கு நீங்க நம்ப? அமையும் சொல்ல ஒரே ஒரு கிளாரிபிகேஷன், அமையும் என்று அவர் எதிர்பார்க்கிறார், அதனால அப்படி பண்றாரு. அப்படியான ஒரு எதிர்பார்ப்பு ஜெயலலிதா வைத்திருக்கிறார்ன்ற ஒரு அப்சர்வேஷன் இவர் கொடுக்கிறாரு. ஆனா அதுக்கான வாய்ப்பு இருக்குதா? இது இனி வரப்போகிற நாட்கள்ல நடக்கக்கூடிய பிரச்சாரம் தான் அதை நோக்கி கொண்டு போகும். திமுக தரப்பு இன்றைக்கு கொஞ்சம் பலவீனமாக இருப்பது போல எனக்கு படுகிறது. திமுக காங்கிரஸ் எதன் அடிப்படையில் அப்படி சொல்றீங்க? திமுக எதிர்பார்த்த மாதிரியான கூட்டணி அமையவில்லை. தேமுதிக வராதது, அங்கே யாரை முதல்வராக முன்னிறுத்துவது, இன்னும் அவங்க செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய. அவர் தொடர்ந்து ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு, திரு கருணாநிதி தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர்னு. உண்மைதான். ஆனால் உண்மையிலே அது வந்து ஒரு வலுவான ஒரு அமைப்பாக இருக்குமா? உண்மையிலே ஸ்டாலின் தான் முன்னிறுத்தப்பட்டிருக்க வேண்டும். அது ஓகே, அது அவங்க கட்சி முடிக்கிறது அப்படின்னு. ஆனால் நான் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது எது வலு என்று எனக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. இது இனி வரக்கூடிய நாட்கள்ல இவங்க வந்து இந்த காங்கிரஸுக்கு எந்த கூட்டணியை ஒதுக்கணும்னு, அடுத்து எந்த தொகுதிகளை ஒதுக்கணும்னு முடிவு செய்யணும், வேட்பாளர்களை தீர்மானிக்கணும், அதன் பிறகு களத்துல இறங்கணும். அந்த நேரம் எல்லாமே உங்களுக்கு வந்து அதிமுக வந்து ஓடிக்கிட்டு இருக்க போகுது. அந்த நேரத்துல திமுக கூட்டணி வலு சேர்த்து கடுமையாக போராடினால்தான் ஒரு தொங்கு சட்டமன்ற உருவாவதற்கான வாய்ப்பு. எதிரான ஒரு மனநிலை அப்படிங்கிறது ரெண்டாவது இடத்துல இருக்கிற ஒரு கட்சிக்கு தானே அதிகமா அந்த சாதகத்தை கொண்டு போய் சேர்க்கும். அடுத்த ஆட்சி, இப்ப இந்த ஆட்சி நீடிக்க கூடாது அப்படின்னு ஒரு நினைக்கிற ஒரு செக்ஷன் இருந்ததுன்னா அதனுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது யாருக்கு போகும்? உண்மை. அது எவ்வளவு பேர்ட்ட அந்த எண்ணம் இருக்குங்கிறது தான் இங்க கேள்வி. என்னுடைய விருப்பம்ங்கிறது வேற. நான் இங்க வந்து நான் யாருக்கு வாக்களிக்கணும்னு விரும்புறேங்கிறத பத்தியே பேச வரல. இப்பொழுதைக்கு நான் களத்தை பார்க்கும் பொழுது அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு படுது. அந்த எட்ஜை குறைக்கணும்னா மக்கள் நல கூட்டணியாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய அதிகம் அப்படிங்கறத என்னுடைய பார்வை. ஒரே ஒரு சென்டென்ஸ்ல இவர் சொல்றாரு, நிச்சயமாக ஏன் பாராளுமன்ற தேர்தலில் கூட பாத்தீங்கன்னா வலுவாக வாக்கிருந்தாங்க, அதிமுக எதிராக 56%, 57%. சோ நிச்சயமாக அந்த காலத்துல எப்படி இருந்தா இன்னும் அதிகமாக தான் இருக்கு. அது யார் வலுவாக இருக்கிறாங்களோ திமுக அணிக்கு தான், காங்கிரஸ் அணிக்கு தான் இது தொங்கு சட்டமன்றம் அமையுமா அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கு. வட மாவட்டங்கள்ல இன்னைக்கு நிறைய தொகுதிகளில் 4 முனை போட்டி அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது அங்க வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது, வெற்றி வாய்ப்புங்கிறது 500 ஓட்டு 1000 ஓட்டுகள்ல இருக்கும்போது அப்படியான ஒரு வாய்ப்புக்கு இருக்குதா? எனக்கு கிட்டத்தட்ட 70 to 80 சட்டமன்ற தொகுதிகள் அப்படி வருது. இல்லை, ஒரு விஷயத்தை நம்ம கவனம் செலுத்த தவறோம்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பாமகவில் வந்து அன்புமணி நிற்கிறாரு, பட் எவ்வளவு பேர் வந்து உங்களுக்கு அவங்களும் வந்து கிட்டத்தட்ட தனியாக இந்த ஃபுல்லாகவே தனியாக தான் போட்டி போடுறாங்க. அவங்க பிஜேபி எப்படி அலோனாக போடுறாங்களோ பாமகவும் ஒரு ஃபுல் எலெக்ஷனை 234 தொகுதியிலையும் வந்து தனியாக சந்திக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலி உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் ஸ்ட்ரக்சர் அதை எந்த அளவுக்கு அலோவ் பண்ண போது, எவ்வளோ பேர் ஆர்வமாக போட்டி போட போகிறாங்க, அவங்க பெல்ட்லேயே கூட வந்து எந்த அளவுக்கு அவங்களால வந்து ஒரு வலுவான போட்டியை கொடுக்க முடியுன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஆனால் மிகப்பெரிய அளவில் பணம் விளையாட போகிற தேர்தலில் வந்து இவர்களால் எப்படி சந்திக்க முடியுன்றது அது ஒரு முக்கியமான விஷயம்.
அந்த 70-80 தொகுதிகள் அதனால வந்து பெரிய அளவுல மாற்றம் வரும்னு நான் நினைக்கல. தொங்கு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ அதற்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் தோணுது. திமுக ஒரு பலவீனமான இடத்துல தான் இருக்குதா, இன்னும் அவங்க தொடங்கவே இல்லை அப்படின்னு பத்ரி இல்ல, சொல்ல. அது பத்ரியோட கருத்துல ஓரளவுக்கு எனக்கு உடன்பாடு இருக்கு. ஏன்னா பர்செப்ஷன் வார்ல வந்து நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கோம். பர்செப்ஷன் வார்ல வந்து திமுக வந்து பலவீனமாக இருப்பதாக ஒரு தோற்றம் இருப்பது உண்மை. அதற்கு முழுக்க அந்த கட்சி தலைமை நடந்து கொண்ட முறைதான் காரணம். ஆக்சுவலா களத்துல அவங்க நினைக்கிறத மாதிரி அவங்க பலவீனமா இல்ல. ஆனா அந்த பர்செப்ஷன் அவங்களே வளர்த்து விட்டுருக்காங்க. அதாவது ஆங்கிலத்தில் சொன்னா தி பிகம் பிரிசனர்ஸ் ஆஃப் தர் ஓன் பொசிஷன். இந்த நிலைமைக்கு அவங்க தான் காரணம். பட் இப்போ எதையுமே நம்மளால அறுதிட்டு சொல்ல முடியாது. என்னோட கணக்கு வந்து கண்டிப்பா ஹங்க அசம்பிளி வருவதற்கு வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். திரு கனகராஜ், உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா பேசுறது நேரம் இல்லை. இப்போ திமுகவுக்கு இருக்கிற பிரச்சனையாக இவங்க முன்வைக்கிற அதே பிரச்சனை உங்கள்கிட்ட நிறைய கட்சிகள் இருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க எண்ணிக்கையை பிரிக்கணும், அதுக்கப்புறம் தொகுதிகளை பிரிக்கணும். இதுக்கு பிறகு இந்த சிக்கல்கள் எல்லாம் இருக்கும்போது நீங்க வந்து ஏற்கனவே அதிமுக பிரச்சாரத்தை தொடங்கிருச்சு. இந்த வேகத்தை உங்களால ஈடு கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு வெவ்வேறு சின்னங்கள் வேறு, அவங்க 2 பேருக்கு ஒரே சின்னம், நேரா போயிடுறாங்க. 234 தொகுதியிலும் இரட்டை இலை, இவங்க உதயசூரியன் நிறைய இடங்கள்ல போயிடுறாங்க. நீங்க ஒவ்வொரு தொகுதியிலும் சின்னங்களும் மாறுபடும். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. புத்தகமா போட்டு வாக்குச்சீட்டை கொடுத்த போதே மக்கள் வந்து ஓட்டு போட்டு எந்த கட்சி பெரிய கட்சியோ எதுக்கு போடணும்னு நினைச்சிருக்காங்களோ அதெல்லாம் பார்த்தா ஓட்டு போட்டிருக்காங்க. அதெல்லாம் அது ஒரு பிரச்சனை இல்லை. எங்களை பொறுத்தளவில் நாங்கள் பின்னால இல்லை, நாங்கள் 5 கட்ட பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம். அடுத்து தேமுதிக அடுத்த கட்ட பிரச்சாரத்துக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார், அதுதான் சிக்கல. சுருக்கமா சொல்லுறேன். அதாவது ஒரு மேரத்தானை வந்து ஸ்பிரிண்ட் மாதிரி நம்ம ஓடக்கூடாது. அந்த தப்பை தான் மக்கள் நல கூட்டணி பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, அதாவது இப்போ நீங்கள் மக்கள் நல கூட்டணி அதனுடைய முக்கியத்துவமே இந்த பரப்புரைகளின் மூலமாக வந்தது. நீங்கள் வந்து எங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னதன் மூலமாகத்தான் அது கட்டிப்படுத்தப்பட்டது. எல்லோரும் ஆர்வம் சொன்னார்கள், இல்லாமல் போயிடணும். நீங்கள் அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்திற்கு கிடைத்தது தான் அது இன்றைக்கு ஒரு வலுவான அணியாக மாறி இருக்கிறது. இதைவிட வலுவாக மாறும். ஒருவேளை நீங்கள் சொல்கிறது மாதிரி எங்களிடம் ஏதாவது குறைபாடு இருந்தால் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறத கூட நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு இன்னும் எங்களுடைய வேகத்தை எவ்வளவு அதிகப்படுத்த முடியுமோ அப்படி செய்வோம். நன்றி. திரு குமார், இதில் வந்து இப்போ உங்களோடு இருந்த கூட்டணிகள் 2011 உங்களோடு இருந்த யாரும் இப்ப இல்ல. தேமுதிக இல்ல, இடதுசாரிகள் இல்ல, எல்லாரும் இல்ல, மனிதநேய மக்கள் கட்சி உட்பட. ஆனால் திமுக காங்கிரஸ், அதுக்கப்புறம் 3 இஸ்லாமிய அமைப்புகள், இப்படியான ஒரு துணையோடு அது வரும்போது அதுக்கு கூடுதல் பலம் இருக்கும் தானே. அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அதே போல மக்கள் நல கூட்டணி தேமுதிக ரெண்டும் சேரும் போது அதுக்கான ஒரு மாற்று அப்படிங்கிறதுக்கான அழுத்தம் கூடுது. இதை எப்படி எதிர்கொள்ள போகுது? இல்ல, இங்க தொடர்ந்து ரொம்ப பல குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. ஆனால் தொடர்ந்து பேச வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. இருந்தாலும் சொல்றேன், அமெரிக்க நாராயணன் சொல்ல சொன்னார், ஏதோ நன்றி ஏதோ என்ன. சீதாராம் கேசரியை சேரோட தூக்கி போட்டு சோனியா காந்தி கொண்டு போய் உட்கார வச்ச கட்சி அது. அதே மாதிரி ராஜாவை ஏன் அமைச்சரவையிலிருந்து வெளியேற்றினாங்க? இதே இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அப்போ கூடா நட்பு, அது எப்படி கூடுச்சு? இப்போ கூடா நட்பு கூடுவதற்கு காரணம் என்ன? காங்கிரஸ் எங்களை முதுகில் குத்தி விட்டார்கள், துரோகம் செய்தார்கள் சொன்னாங்க. 2012 தேமுதிக கூட்டணிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அத்தனை பொதுக்கூட்டங்களில் விஜயகாந்தும் திருமதி பிரேமலதாவும் என்ன பேசினாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் கூட்டணி வந்தது. அதனால தேர்தல் அரசியல் இதெல்லாம் தேர்தல் அரசியல் இல்ல, இது வந்து இதுதான் சந்தர்ப்பவாதம். ஒரு நேரடியான நாடாளுமன்ற தேர்தல் 2014 இருந்து 16க்குள்ள 2 வருஷத்துக்குள்ள மாற்ற வேண்டிய நிலை வந்ததுன்னா இவங்களும் விட்டா அவங்களுக்கு வழி இல்லை, அவங்கள விட்டா இவங்களுக்கு வழி இல்லை, இன்னைக்கு கூடிக்கிட்டாங்க. சரி, அதை பற்றி நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2வது மரியாதைக்குரிய கடகராஜிலிருந்து எல்லாருமே சொன்னாங்க, மணிசார் கூட சொன்னார், மாற்றத்தை உருவாக்கணும், இந்த அரசாங்கம் செயல்படலை, அல்ல இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் மக்களுக்கு எதிராக இருக்குன்னு பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் ஏன் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு மாற்றம் உருவாக்க முடியல? ஆக இவங்களுடைய நோக்கம் மாற்றத்தை உருவாக்குறது இல்லை, இவங்களுக்கு பதவி வேணும். இவங்களுக்கு பதவிக்கு போறதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக துணையா இல்ல. பதவிக்கு வரணும்னா அதிமுகவுடைய திமுகவுடைய யாரையும் சேர்க்கலையே. அதிமுக இடதுசாரி நான் சொல்லி முடிச்சிடுறேங்க. அதிமுக பத்தி நான் பேசுறேன், திமுக பத்தி நான் பேசணும்னா வேற மாதிரி விவாதம் போகும். என்ன பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இதே மார்க்சிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாருமே 2014 தேர்தலில் கேட்ட மூடுற வரைக்கும் அதிமுக ஆதரிச்சாங்களா இல்லையா? இவங்களுக்கு கேட்ட இடத்தை தரலன்ற ஒரே காரணம், இவங்க நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தல் அப்போ கூப்பிட்டு கொடுத்தப்போ அவங்க அதிமுக ஆட்சி சிறந்த ஆட்சி.
மக்களவை தேர்தலில் அந்த வார்த்தை நீங்க முதல்ல மலையை முழுகிறது யாருன்னு கேட்போம். இத பதில் சொல்ல முடியாம நிப்பீங்க. மணலை திருடுறது யாருன்னு கேட்போம். பதில் சொல்ல முடியாம நிப்பீங்க. காலையில தொடர்ந்து நீங்க விவாதிக்கலாம். மணலை அரசாங்கம் நிர்ணயித்து 600 ரூபாய்க்கு மணலை எடுக்கிறதுக்கு அனுமதிச்சது அதிமுக, உருவாக்குனது அம்மா. அதுக்கு பிறகு அதை வந்து தனியார் கிட்ட விட்டு அல்றன்னு சொல்லி அதை தனிமைப்படுத்தி வெளியே கொண்டு செகண்ட் சேர்த்து கொண்டு வந்தது எந்த ஆட்சி? அதாவது எல்லாமே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவு தமிழ்நாட்டு மக்கள் முழுமையாக அம்மாவை நம்புறாங்க. அம்மாவை தவிர வேற யாரும் தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்த முடியாதுன்றது யதார்த்தம். அம்மாவை விரும்புற வரை வாழ்நாள் வரை அம்மா தான் முதலமைச்சர். அதுல மாற்றத்துக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் மக்களோட நாங்க இருக்கிறோம். மக்கள் எங்களை நம்புறாங்க, மக்களை அம்மா நம்புறாங்க, மக்கள் அம்மாவை நம்புறாங்க. அதனாலதான் நாங்க இன்னைக்கு 234 தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற யாருடைய தயவும் இல்லாம யாருடைய ஆதரவை கேட்காம நிறுத்தி 9ஆம் தேதி எந்த அம்மா வந்து வெளியே வரல பேசலாம்னு சொன்னாங்களோ அம்மா 9ஆம் தேதியில இருந்து ஒரு முழுக்க அம்மா வந்து மக்களை சந்திக்கிறாங்க. அடுத்த தேர்தலில் நாங்க என்ன செய்ய இடையில இவங்களுக்கு ஒரே மார்க்சிஸ்ட பொறுத்தும் ஒரே ஒரு வேண்டுகோள், கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்ற உறுப்பினர்களை மீண்டும் பெறுவதற்காக முயற்சி செய்யுங்க. அதை செஞ்சுட்டு வந்து நீங்க பேசுங்க, நாங்க பாத்துப்போம். நீங்க சொத்தா ஜெயிலுக்கு போக மாட்டாங்க. யாருடைய ஆட்சியில இருக்கும்போது 2 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இவ்வளவு தைரியமா பேச முடியுதுன்னா நாங்க இவ்வளவு தைரியமா பேசலாம். எல்லா கட்சிகளும் இன்னைக்கு வியூகங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் யாருடைய வியூகத்தை ஏற்க போகிறார்கள் 19ஆம் தேதி தெரியும். இன்னொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு